ஓம் சாந்தி. கே சூரஜ்பாய் அவர்களின் தாரணை வகுப்பு ஜூலை 13, 2024. யோகிகளாகிய நமது உயர்ந்த மனநிலையின் நினைவார்த்தமான சொரூபம்தான் சேஷனாக படுக்கையில் வீற்றிருக்கக்கூடிய விஷ்ணு அவர்களுடைய சொரூபம். இது நமது அழகான தவத்தின் நினைவார்த்தமாகும். வாருங்கள், நாம் அனைவரும் இந்த உயர்ந்த நிலையில் நிலைத்து விடுவோம். விஷ்ணுவின் சொரூபம் என்றாலே 5 விகாரங்களை தனது கட்டுப்பாட்டிற்குள் கொண்டு வந்துவிட்ட சொரூபம். உலகில் மனிதர்கள் பாம்புகளை பார்த்து எவ்வளவு பயப்படுகிறார்கள். ஆனால் விஷ்ணு அவர்களோ பாம்பை படுக்கையாக்கிவிட்டார். அதாவது விகாரங்களை அடிமைப்படுத்திவிட்டார். அந்த விகாரங்கள் பயந்து போய், நாங்கள் உங்களுக்கு தொந்தரவு செய்ய மாட்டோம், குடைநிழலாக இருப்போம் என்று கூறுகின்றன. விஷ்ணு சொரூபத்தின் மற்றொரு சிறப்பம்சம், அவர் வீற்றிருக்கக்கூடிய கடலில் நாலாபுறங்களிலும் அலைகள் வீசுகின்றன. ஆனால் விஷ்ணு அவர்கள் கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறார். எந்த பாதிப்பும் அவருக்கு ஏற்படவில்லை. அவ்வாறே நாமும் ஆடாது அசையாது உறுதியானவராக ஆகிவிடுவோம். நான் விஷ்ணுவின் சொரூபமாவேன். கடல் அலைகளுக்கு நடுவே என்னால் ஸ்திரமாக இருக்க முடியும். இந்த நம்பிக்கை நமக்கு இருக்க வேண்டும். எவ்வாறு கடல் அலைகள் வருகின்றன, பின்னர் அமைதியாகி விடுகின்றன, அதே போன்று வாழ்க்கையில் பலவிதமான சூழ்நிலைகள் வந்தாலும் அவை கடந்து சென்றுவிடும். விகாரங்களையே வெற்றியடைந்தவர்களுக்கு இந்த சூழ்நிலைகள் என்ன பெரிய விஷயம்? மேலும் விஷ்ணு அவர்கள் அங்கே இருந்தபடியே முழு உலகையும் பரிபாலனை செய்கிறார். கீதை ஞானத்தின் சிந்தனையிலும் மூழ்கியிருக்கிறார். கூடவே உலகை பரிபாலனையும் செய்து கொண்டிருக்கிறார். அதுபோன்று நாமும் நமது தூய பார்வையினால் இவ்வுலகையே பரிபாலனை செய்ய வேண்டும். எனவே யோகிகளாகிய நாம் அனுதினமும் இந்த உலகிற்கு திருஷ்டி கொடுக்க வேண்டும். இன்றோ முழு நாளும் ஒவ்வொரு மணி நேரத்திலும் சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாப்தாதாவிடம் திருஷ்டி பெறுவோம். பின்னர் முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம். உலக உருண்டைக்கு திருஷ்டி கொடுப்போம். மிகுந்த அழகான அனுபவம் ஏற்படும். விஷ்ணு சொரூபத்தின் மற்றொரு சிறப்பம்சம், லக்ஷ்மி அவரது சரணங்களில் இருக்கிறார். அதாவது யாரொருவர் விஷ்ணுவை போன்று ஸ்திரமாக இருக்கிறாரோ, செல்வ செழிப்பு என்பது அவரது காலடிகளில் வந்துவிடுகிறது. அவர் யாரிடமும் கையேந்த வேண்டிய அவசியம் இருப்பதில்லை. எனவே நமது இந்த விஷ்ணு சொரூபத்தை தாரணை செய்வோம். நமது வாழ்க்கையை முன்னுதாரணமாக ஆக்குவோம். நம்மை பார்த்து பிறர் உயர்ந்த யோகிகளாக ஆக வேண்டும். அதற்கான தூண்டுதலை அடைய வேண்டும். இன்று முழு நாளும் முதன்மையான பயிற்சியாக தன்னைத்தான் விஷ்ணு சொரூபத்தில் காண்போம். கடல் அலைகளுக்கு நடுவே ஸ்திரமாக சேஷனாக படுக்கையில் படுத்தபடி கீதை ஞானத்தின் சிந்தனையில் மூழ்கியிருக்கிறேன். பின்னர் சூக்ஷ்ம உலகிற்கு சென்று பாப்தாதாவிடம் திருஷ்டி பெறுவோம் மற்றும் முழு உலகிற்கும் திருஷ்டி கொடுப்போம். யாரால் சிறந்த யோகியாக முடியும்? யார் தனது சித்தத்தின் உள்ளுணர்வுகளை அமைதிப்படுத்திவிட்டாரோ, குழப்பங்கள், ஆசைகள், பழிவாங்கும் உணர்வு, மாய தோற்றங்கள், பொறாமை, வெறுப்பு, இப்படிப்பட்ட உணர்வுகள் எந்த ஒரு மனிதரையும் உயர்ந்த யோகியாக ஆகவிடாது. ஒருவர் எவ்வளவுதான் முயற்சி செய்தாலும் இந்த தவறான உள்ளுணர்வுகளை மாற்றவில்லை என்றால் அது பிறருக்கு நன்றாக தென்படுகிறது. தான் பின்தங்கியிருக்கிறோம் என்று அவருக்கே நன்றாக புரியும். அவரால் ஆனந்த நிலையை அடைய முடியாது. அவரது மனம் அதீந்திரிய சுகத்தை அனுபவம் செய்யாது. எனவே நாம் நல்ல யோகியாக வேண்டுமென்றால் பிறரை முன்னேற்றுவோம். வேகமாக ஓடி முன்னேறுவாய் என்று பிறருக்கு வழிவிடுவோம். நன்றாக பாபாவுக்கு சேவை புரியுங்கள் என்று பிறருக்கு ஆசிகளை வழங்குவோம். அனைவரையும் மன்னித்து சித்தத்தினை அமைதிப்படுத்துவோம், குளிர்ச்சிப்படுத்துவோம். ஆசைகளுக்கும் மாய தோற்றங்களுக்கும் பின்னால் ஓடாமல் அவற்றிற்கும் நமக்கும் எந்த தொடர்பும் இல்லை என்ற நிலையை அடைவோம். நாமோ இந்த கலியுக உலகையே எட்டி உதைத்தவர்கள். அப்படிப்பட்டவர்கள் சின்ன சின்ன ஆசைகளுக்கு பின்னால் ஓடலாமா? ஒருபோதும் கூடாது. எனவே வாருங்கள், இன்று முழு நாளும் யோகத்தின் பரம அனுபவத்தை செய்வோம். ஓம் சாந்தி.